வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் வேலை நிறுத்தம் ஒரு பெரும் விவசாய புரட்சியாகும். வங்காள பகுதியில் 19ஆம் நூற்றாண்டின் மையத்தில் அவுரி சாகுபடி விவசாயிகள் எதிர்பாராத சோதனைகளை சந்தித்தனர். ஐரோப்பிய பண்ணையாளர்கள் விவசாயிகளை கட்டாயமாக இண்டிகோ எனும் அவுரி சாகுபடி செய்ய வைத்தனர். குறைந்த விலையில் அவுரியை விற்கவும் விவசாயிகளிடம் முன்கூட்டியே முன்பணம் வாங்கவும் வற்புறுத்தினர். 1859ஆம் ஆண்டு செப்டம்பரில் வங்காளத்தின் நாதியாவில் திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் போன்ற தலைவர்கள் முன்னிலை வகித்தனர். அவர்கள் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியதன் மூலம் வேலை நிறுத்தம் உருவாகியது. இந்த கலகங்கள் அரசாங்கத்தால் அடக்கப்பட்டாலும் விவசாயிகளின் கோபம் விரைவாக வங்காளம் முழுவதும் பரவியது. ஐரோப்பிய தொழிற்சாலைகள் எரிக்கப்பட்டன. எதிர்ப்புகள் மேலும் தீவிரமடைந்து ஒரு பெரிய விவசாய புரட்சியாக மாறின. விவசாயிகளின் நெருக்கடியை சமாளிக்க 1860ஆம் ஆண்டு அவுரி ஆணையம் இண்டிகோ கமிஷன் உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 1862ஆம் ஆண்டு சட்டம் பாகம் 6 அமல்படுத்தப்பட்டது. இது விவசாயிகளின் சில உரிமைகளை பாதுகாக்க முனைந்தது. பயந்த சாகுபடியாளர்கள் வங்காளத்தை விட்டு பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தனர். அவுரி சாகுபடியின் தாக்கம் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. விவசாயிகளின் துயரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டுவர இந்து தேசபக்தன் செய்தித்தாள் மற்றும் தீனபந்து மித்ரா எழுதிய நீல் தர்பன் நாடகம் முக்கியமான பங்கை வகித்தன. இந்த நாடகம் அவுரி சாகுபடியின் கஷ்டங்களை கண்முன்னே கொண்டு வந்து பொதுமக்களின் ஆதரவை வெகுவாக பெற்றது. வங்காள அவுரி சாகுபடியாளர்கள் முன்னெடுத்த வேலை நிறுத்தம் அவர்களின் துயரத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டியது. அது பெரிய விவசாய புரட்சியாக மாறி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கொடுமைகளை சமூகம் முழுவதும் வெளிப்படுத்தும் சாதனையாக இருந்தது. உங்க மார்க் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல போடுங்க. இப்போ நீங்கள் பார்த்த கதையை பேஸ் பண்ணி உங்கள் நாலேஜை செக் பண்ணுற மாதிரி ஒரு குவிஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ மெட்டீரியல் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போங்க. இது அந்த லாஸ்ட்டில் டெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அனிமேஷன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸ்க்கான டெஸ்ட் நம்ம வந்து ஷார்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா அனிமேஷன் வீடியோவும் போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமான டெஸ்ட் வந்து இருக்கும். இதே மாதிரி நீங்கள் மற்ற வீடியோலாம் பார்க்கும்போது அந்த டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா அனிமேஷனுக்கும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே ஆன்சருக்கு எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். 2 மணி நேரம் கழிச்சு லைவ் ரேங்கிங் வந்துடும். உங்கள் ரேங்கை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான்.